கல்லா சார்? கல்லடைப்பு வந்து ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும் சார். பெண்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆர்ஐஆர்எஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிட்னி ஸ்டோன்ஸ்க்காக பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்ஐஆர்எஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம ஒன்றுக்கு போகிற பாதை வழியாக ஒரு கருவி செலுத்தி கிட்னிக்குள்ளே வளையிற தன்மை கொண்ட கருவி உள்ளே போய் அது வழியாக லேசர் உள்நோக்கி கொண்டு போய் கல் 2 சென்டிமீட்டர் வரை இருக்கிற கல்லை நம்ம நார்மல் பேஷண்ட்டுக்கு உடைக்கலாம். இதனோட சிறப்பம்சமாக இப்போ என்ன பார்க்குறோம்னா, இப்போ நிறையா பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஸ்டென்ட் வச்சிடுறோம். நமக்கு 40 வயசுக்கு மேலேயே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு 1 இல்லை 2 மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மருந்து வந்து நம்ம 1 வருஷம் வரைக்கும் நிறுத்த முடியாது சாதாரணமாக. அவங்களுக்கு நமக்கு பெரிய கல் வரப்ப 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற கல் வரப்ப கூட நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சேஃபாக பண்ண முடியும். நம்ம வந்து 3-4 சென்டிமீட்டர் இருக்கிற கல்லை கூட ஸ்டேஜ்டாக ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜாக நம்ம இந்த கல்லை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கலாம். இது வந்து இந்த கல்லை லேசர் வச்சு உடச்சி எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக மணல் மாதிரி நம்ம தூளாக ஆக்கி அதை வந்து யூரினில் போகிற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இது வந்து நம்ம கீறாமல் ஒன்றுக்கு போகிற பாதை வழியாகவே பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மிக குறைவான காம்ப்ளிகேஷன் உள்ள ஒரு ஆப்ரேஷன். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ரொம்ப குறைவு. மோஸ்ட்லி ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அது இல்லாமல் அவங்க சீக்கிரமே வேலைக்கும் போயிடலாம். இதனோட சிறப்பம்சமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, இவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை, பக்கவாதத்துக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை நிறுத்தாமல் நம்ம சேஃபாக கிட்னி ஸ்டோனை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறது. இதனோட சக்ஸஸ் ரேட் வந்து 95% மேலே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்னிஸ் நிறைய பேருக்கு மாறி இருக்கிறப்போ, ஒரு கிட்னி இன்னொரு கிட்னியோட போய் ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ, கிட்னி கீழே இருக்கிறப்போ அவங்களுக்கும் இது ரொம்ப மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த கிட்னியோட ஓரியன்டேஷனே மாறி இருக்கும். அது ஓரியன்டேஷன் மாறி இருக்கிறப்ப கல் வரத்துக்கான சான்ஸும் கூட, அதில் போய் நம்ம எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப அருமையாக பொருந்தும். கல் வந்து வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து தண்ணி குறைவாக குடிக்கிறது. நம்ம முக்கியமாக ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் உணவு வகைகளை பார்த்தோம்னா, நம்ம நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப கல் வரத்துக்கான வாய்ப்பு கூட. யூரினில் வந்து யூரிக் ஆசிட், கால்சியம் இதெல்லாம் வந்து அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகும். யூரினில் வரப்போ நமக்கு கல் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆகி அது அப்படியே கல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சார், ஒருத்தருக்கு ஒரு கல் வந்துருச்சுன்னா திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு 50% இருக்குது. ஸோ அதை நம்ம வராமல் பார்த்துக்கிறதுக்கு பொதுவாக நம்ம சொல்கிற அறிவுரைகள் பார்த்திங்கன்னா, தண்ணி மினிமம் 3 லிட்டர் குடிக்கிறது, நான் வெஜிடேரியன் ஃபுட் மட்டன், சிக்கன், மீனெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். உப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது. ஊறுகாய், அப்பளம் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் நமக்கு செக்கப் இருக்குது கல் திரும்ப வராமல் இருக்க பார்த்துக்கிறதுக்கு. கல்லோட அனாலிசிஸ் பண்ணலாம். அது என்ன டைப் ஆஃப் கல், கால்சியம் கல்லா, யூரிக் ஆசிட் கல்லான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வைத்தியம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக போகிற யூரின் டெஸ்ட், 24 மணி நேரம் போகிற யூரினை பிடிச்சி டெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா கல் வரதுக்கான என்ன காரணன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வந்து அதுக்கு தகுந்தாப்புல வைத்தியம் நமக்கு மாத்திரை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியர் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ஸாக இருந்தால் அந்த உட்காந்து யூரின் போகிற மாதிரி பிளாடரை வந்து ப்ரெஷ் பண்ணி அவங்க போவாங்க. ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த வே பை ஸ்டாண்டிங்லேயே யூரின் போகிற மாதிரி. அது ஏதாவது இல்லை சார், அது வந்து கல்லுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது சார். அது வந்து மூத்திரப்பை நரம்பை வேணால் பாதிக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் யூரின் போகாமல் அடக்கி வச்சுட்டு இருந்தா. பட் கல்லுக்கு ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது. மெயினாக வந்து கால் சென்டர் ப்ராசஸ் பிபி வந்து இது மாதிரி உட்காரவங்க வந்து அவங்களால எமர்ஜென்சி ரோடு வெளியில் போக முடியாது. கால்ஸ் வந்து லேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அவங்கெல்லாம் அதிகமாக வந்து ஸ்டோன் அஃபெக்ட் ஆகுது. அது வந்து உண்டாகிறது வந்து நீர் பையில ரொம்ப நேரம் நீரை தேக்கி வச்சு அவங்க ரொம்ப நேரம் தேக்கி வச்சுட்டு போனாங்கன்னா ஃபுல்லாகவும் போகாது. அந்த மாதிரி ஸ்டோர் ஆகி அது வேற டைப். இது வந்து கிட்னியில் உருவாகுது. அதுக்கான காரணம் வேற, நீர்ப்பையில் உருவாகிறதுக்கான. நீங்கள் சொல்றதுல எல்லாம் நீர்ப்பையில் உருவாகக்கூடிய கற்கள். கல் எந்த வயசு? மோஸ்ட்லி 30 to 50 இயர்ஸ் சார். 30லேருந்து 50 வயசு தான் ரொம்ப காமன். இன்னொரு காரணம் சார், இந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க கால் சென்டரை விட்டுட்டு போக முடியாதனால தண்ணி கம்மியாக குடிப்பாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் கல் வரது. இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க,
எல்லாருக்குமே அந்த தண்ணி கம்மியாக குடிக்கிறப்ப நமக்கு கல் வரதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக. அதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா யூரின் போகிறது வந்து மஞ்சளாக போகக்கூடாது. மஞ்சளாக போகுதுன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி பத்தாதுன்னு அர்த்தம். நீங்கள் 3 லிட்டர் குடிச்சிட்டு வெயிலில் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வேர்வையாக போயிடும், யூரின் போகிறது போகாது, அப்போ மஞ்சளாக போகும். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த 3 லிட்டருக்கு மேலே குடித்தா தான் யூரின் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் கல் உண்டாகிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும்.